ஜஸ்ட் இமேஜின், நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணிக்கங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல தண்ணி எதுவுமே ட்ரெயின் ஆக மாட்டேங்குது. சிங்க்ல தண்ணி அப்படியே தேங்கி நிக்குது, பாத்ரூம்லயும் தண்ணி தேங்கி நிக்குது. அது கூடவே பயங்கரமா ஸ்மெல்லும் அடிக்குது. இதை பத்தி நீங்க அந்த அபார்ட்மெண்டோடைய பிளம்பர் கிட்ட போயிட்டு சொல்றீங்க. பிளம்பரும் செக் பண்ணி பாக்குறாரு. பின்னாடி போலீஸ் ஆபீசர்ஸ் வராங்க. அந்த அபார்ட்மெண்டே பயங்கர கூட்டமா இருக்கு. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க வேக வேகமா அபார்ட்மெண்ட் விட்டு கீழே இறங்கி வந்து அங்க கும்பல நின்றுட்டு இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட போயிட்டு, சார் இங்க என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏன் எல்லாருமே இப்படி கூடி இருக்காங்க, நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கு அங்க நின்றுட்டு இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் சார் யாருன்னு தெரியல, யாரோ ஒரு நபர் டிரைனேஜோட பைப் லைன் வழியா எக்கச்சக்கமான மனுஷங்களுடைய உடல் பாகங்களை துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்கான். இதனாலதான் உங்க வீட்டுடைய சிங்க்ல எல்லாம் தண்ணி தேங்கி நின்று இருக்கு அப்படின்னு சொன்னா இது கேட்கிறவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். பிப்ரவரி 1983 யூகே லண்டன். இங்க கிராண்ட்லி கார்டன்ஸ் அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வச்சிட்டு இருந்தாங்க. எங்க எல்லாத்தோட வீட்லயுமே பிளம்பிங் இஷ்யூஸ் இருக்கு, தண்ணி ஒழுங்காவே ட்ரெயின் ஆக மாட்டேங்குது, பாத்திரம் கழுவுற சிங்க்ல தண்ணி ஃபுல்லா அப்படியே நிக்குது, இதனால வீடு ஃபுல்லா பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது. இன்னும் சொல்ல போனா டாய்லெட் ஃபிளஷ் கூட ஒழுங்கா ஃபிளஷ் ஆக மாட்டேங்குது, அப்படியே நிக்குது, ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப அந்த செக்யூரிட்டி சரி பைப்ல எதனா ப்ராப்ளமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளம்பரை வர வைக்கிறாங்க. இப்படி பிளம்பர் பார்த்த வரைக்குமே அங்க இருக்கக்கூடிய பைப்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. பிளம்பரே பார்த்துட்டு போயாச்சு, ஆனா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஒருவேளை பிரச்சனை டிரைனேஜ்ல இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த பிளம்பரை டிரைனேஜுக்குள்ள இறங்கி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நம்ம ஒரு தடவை ஓபன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிளம்பர் அந்த அபார்ட்மெண்டோட டிரைனேஜ் ஓபன் பண்ணி வச்சுட்டு உள்ளார இறங்கி பாக்குறாரு. இப்படி இறங்கி போன அவரால் சுவாசிக்கவே முடியல, அந்த லெவலுக்கு பயங்கரமா கொமுட்டிக்கிட்டு வந்திருக்கு. இவரு மூக்க பொத்திக்கிட்டு அங்க இருந்த ஒரு பைப்பை ஓபன் பண்ணி பார்த்திருக்காரு. உள்ள சில கறி துண்டுகள்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது. பைப்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா சதை, சின்ன சின்ன எலும்புலாம் கிடந்திருக்கு. இது பார்த்த உடனே இவரு மேல ஓனரான கேரி வீலர் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா அந்த அபார்ட்மெண்டோட ஓனரான கேரி வீலர் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு திட்டினாரு. அப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருமே இந்த பைப்ல அடைச்சிருந்த அந்த சின்ன சின்ன ஃபிளஷ் எலும்பெல்லாம் பாக்குறாங்க. இதை பார்த்து அவங்க இது மட்டனாவோ இல்லைன்னா சிக்கனாவோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கும்பல்ல இருந்த கேரி அப்படின்ற ஒருத்தர் கண்டிப்பா இது ஃப்ரைடு சிக்கனா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு சுத்தி இருந்தவங்க எல்லாருமே ஆமா ஆமா கண்டிப்பா அது ஃப்ரைட் சிக்கனா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நைட் ஆயிடுச்சு, நீ எடுத்தது எல்லாத்தையுமே அதே இடத்துல வச்சுட்டு போயிரு, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால அந்த பிளம்பர் அந்த பைப்புக்குள்ள இருந்த ஃபிளஷ் எல்லாத்தையும் எடுத்து அந்த டிரைனேஜ் ஒரு ஓரமாவே வச்சுட்டு அவரு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த இடத்துக்கு வராரு. வந்தவர் உள்ளார இறங்கி பார்த்த அந்த சமயத்துல நேத்து நைட் எடுத்து வச்ச எதுவுமே உள்ளார இல்ல, எல்லாமே காணாம போயிருந்தது. நேத்து இங்கே தானே எடுத்து வச்சிருந்தோம், எப்படி இன்னைக்கு காணாம போச்சு அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுக்கிட்டே சரி மத்த பைப்புகளை பாத்திரலாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைப்பை ஓபன் பண்றாரு. இப்படி ஓபன் பண்ணி பார்த்தா அந்த சைட்ல இருந்த எல்லா பைப்லயுமே இந்த மாதிரியான கறி துண்டுகள் தான் இருந்தது. இந்த விஷயம் இவருக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. இவர் உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வராங்க. அந்த எலும்பு துண்டு, அந்த ஃபிளஷ் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு ஒருவேளை இது மிருகத்துடைய உடல் பாகங்களா கூட இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வருது. இதனால அந்த பைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபிளஷ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இதை பாக்குறப்ப இது சிக்கன் மாதிரியோ இல்ல மட்டன் மாதிரியோ இல்ல, இது பார்க்க வேற ஏதோ மிருகத்துடைய இறைச்சி மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. இவங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா ஒரு பயங்கரமான லேப் ரிப்போர்ட் ஒன்று வருது. அது என்னன்னா அங்க இருக்கிறது மிருகத்துடைய உடல் பாகங்கள்ல, அது மனுஷங்களுடைய உடல் பாகங்கள் அப்படின்னு. அதுலயும் குறிப்பா மனுஷங்களோட தலையில இருந்து கனெக்ட் ஆகக்கூடிய மசில்ஸ் எல்லாம் அதுல இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கு. இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா டிடெக்டிவ் சீஃப் இன்ஸ்பெக்டரான பீட்டர் ஜே அப்படின்றவர் கூட 2 போலீஸ் ஆபீசரோட அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராரு. இப்படி வந்த இவரு அங்க இருந்த பிளம்பரை விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு இந்த பைப் கனெக்ஷன் எந்த வீடுங்களுக்கு எல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அவர் இந்த கனெக்ஷன் மேல இருக்கக்கூடிய அந்த டாப் ஃப்ளோருக்கு முன்னாடி இருக்க வீட்லயும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் வீட்லயும் தான் கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இத பத்தி டிடெக்டிவ் அந்த அபார்ட்மெண்டோட ஓனர் கிட்ட கேட்டதுக்கு ஓனர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப் ஃப்ளோர்ல நீங்க சொல்ற அந்த வீட்ல இப்ப யாருமே இல்ல, அந்த வீடு காலியா தான் இருக்கு. ஆனா கீழே நீங்க சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் வீட்ல ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேரு டின்னிஸ் நெல்சன், அவரு ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் விசாரிச்சு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் ஜே கூட இருக்க 2 போலீஸ் ஆபீசரையும் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டியும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த டின்னிஸ் நெல்சனுடைய வீட்டுக்கு வெளியில போய் நிக்கிறாங்க. அந்த வீடு சாத்தி இருக்கு.
இருக்கு. உள்ள இருந்த டென்னிஸ் நெல்சன் வெளியில எங்கேயோ போயிருக்காரு, சரி அவர் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே பொறுமையா வெளியில நின்னுட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் டென்னிஸ் நெல்சன் வராரு. வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாத்து வீட்லயுமே வந்துட்டு பிளம்பிங் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றாங்க. அதான் உங்க வீட்டை செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம், உங்களுக்கும் பிளம்பிங் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கு டென்னிஸ் நெல்சன் ரொம்பவே கூலா இவங்க எல்லாத்தையும் பார்த்து, உங்க கூட இருக்கிற அந்த 2 பேரும் வந்து போலீஸ் ஆபீசரா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டிடெக்டிவ் ஜே வந்துட்டு, ஆமா அவங்க போலீஸ் ஆபீசர் தான், நீங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் நாங்க உள்ள வந்து பதில் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு டென்னிஸ் நெல்சன் வந்துட்டு கொஞ்சம் கூட தயங்காம ரொம்பவே கேஷுவலா, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. இப்ப டென்னிஸ் நெல்சன் கீயை போட்டு அந்த வீட்டை அன்லாக் பண்ணிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாரு. இவரை பின் தொடர்ந்து போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே உள்ள போறாங்க. உள்ள போன உடனே அவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு வாடை அடிச்சது. இருந்தாலும் அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் யாருமே இந்த மாதிரி ஒரு வாடை அடிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை டென்னிஸ் நெல்சன் கிட்ட காட்டிக்கவே இல்லை. இப்ப டிடெக்டிவ் ஜே, சொல்லுங்க உங்க வீட்டுல என்ன பிரச்சனை, உங்களோட பாத்ரூம் நான் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த மாதிரியான பிளம்பிங் இஷ்யூ எல்லார் வீட்லயும் தானே இருக்கு, ஏன் வீட்டுக்கு முதல்ல வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு டிடெக்டிவ் ஜே வந்துட்டு, பைப்ல கிடைச்சது வந்துட்டு மிருகங்களுடைய பாகங்கள் கிடையாது, இது யாரோ ஒருத்தங்க மனுஷங்களை துண்டு துண்டா வெட்டி போட்ட பாகங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப டென்னிஸ் நெல்சனோட முகத்துல சில மாற்றங்களை போலீஸ் ஆபீசர் பாக்குறாரு. அங்க வரக்கூடிய வாடை இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்பயே போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருக்குமே டென்னிஸ் நெல்சன் மேல ஒரு சந்தேகம் வந்தது. இப்ப இவங்க அந்த வீட்டுடைய பாத்ரூம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தப்ப அவரோட டாய்லெட்ல சில எலும்பு துண்டுகளும் சதையும் வந்துட்டு ஃபிளஷ் ஆகாம அப்படியே மிதந்துட்டு இருந்தது. இதை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேரும் ஷாக் ஆயிருந்தாலும் வெளியில காட்டிக்காம அந்த கதவை சாத்திட்டு வெளியில வந்து டென்னிஸ் நெல்சனை பார்த்து ரொம்பவே கேஷுவலா, சொல்லுங்க மீதி உடல் பாகங்கள்லாம் எங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்ல போனா டிடெக்டிவ் ஜே வந்துட்டு சும்மா போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கேள்வியை கேட்டிருப்பாரு. ஆனா அதுக்கு டென்னிஸ் நெல்சன் வந்து எந்த விதமான கவலையும் படாம, அது எல்லாத்தையுமே உள்ள இருக்க கபோர்ட்ல தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட போலீஸ் ஆபீசருக்கே பயங்கர ஷாக்கா இருந்தது. நம்ம சும்மா தானே கேட்டா இவன் உடனே ஒத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய கபோர்டை போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. உள்ளார பெருசு பெருசா 2 கவர் இருந்திருக்கு. இந்த கவரை பார்த்த போலீஸ் ஆபீசர் வந்துட்டு அந்த கவரை ஓபன் கூட பண்ணி பார்க்கல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கபோர்டை ஓபன் பண்ண உடனே பயங்கரமான நாத்தம் அடிச்சிருக்கு. கண்டிப்பா இதுக்குள்ள உடல் பாகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. இப்ப இவங்க வந்து செக் பண்ணப்போ ஒரு கவர்ல ஒரு நபர் அப்படி செங்குத்தா வெட்டின மாதிரியான உடல் பாகங்கள் உள்ள இருந்திருக்கு. இன்னொன்னு ஓபன் பண்ணி பார்த்தப்ப மனுஷனுடைய மண்டை ஓடும், அதுக்கப்புறம் ஒரு தலையும் இருந்திருக்கு. இது பாக்குறதுக்கு ஏதோ வேக வச்ச மாதிரி இருந்திருக்கு. கூடவே அங்க இன்னொரு பாக்ஸ் ஒன்னு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பாக்ஸ் இவங்க ஓபன் பண்ணி பார்த்தப்ப உள்ளார நிறைய மனுஷங்களுடைய உடல் பாகங்கள்லாம் வந்துட்டு கிடந்திருக்கு. கண்டிப்பா அதுல 3 ஆண்களுடைய உடல் உறுப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிச்சாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியாக அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பிட்டு நெல்சனை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்படி இவங்க ஜீப்ல போயிட்டு இருந்த அந்த சமயத்துல அங்க இருந்த போலீஸ் ஆபீசருக்கு ஒரு டவுட் வருது. இவ்வளவு உடல் பாகங்கள் இருக்கு, இதெல்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா 2-3 பேரை கொலை பண்ண மாதிரி தெரியல, ஏன்னா அதுக்குள்ள பல பேர்த்தோட உடல் பாகங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற சந்தேகமும் இருக்கு வருது. இதனால டிடெக்டிவ் ஜே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா டென்னிஸ் நெல்சனை பார்த்து, உள்ளார 2-3 பேர் இருக்கிற மாதிரி இல்ல, நீ எத்தனை பேரை கொலை பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு டென்னிஸ் நெல்சன் வந்து அந்த ஜீப்போட ஓரமா உட்காந்து ஜன்னல் வெளியில வேடிக்கை பார்த்துட்டு, 1978ல இருந்து இப்ப வரைக்கும் 15ல இருந்து 16 பேரை கொலை பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. யார் இந்த டென்னிஸ் நெல்சன்? இந்த நெல்சன் எதுக்காக இத்தனை பேரை கொலை பண்ணணும், இவனுடைய பேக்ரவுண்ட் தான் என்ன? 1940ல மேக்னஸ் அப்புறம் எலிசபெத் அப்படின்ற 2 பேர் வந்துட்டு லவ் பண்றாங்க. இதுல மேக்னஸ் அப்படின்றவர் ஒரு ராணுவ வீரர். இவர் 1940ல ஜெர்மனிக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் நடந்த போர்ல வந்துட்டு கலந்துகிட்டு இருந்தாரு. 1942ல இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா எலிசபெத்தோடைய அப்பா வந்துட்டு இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கல. இருந்தாலும் எலிசபெத் அவங்க அப்பாவுடைய பேச்சை மீறி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. இவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். நவம்பர் 23, 1945ல 2வது ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனோட பேரு தான் டென்னிஸ் நெல்சன். அண்ட் கடைசியா இவங்களுக்கு ஷில்வியா அப்படின்ற ஒரு பொண்ணும் பிறக்குது. இந்த மேக்னஸ்க்கும் எலிசபெத்துக்கும் நடுவுல கல்யாண வாழ்க்கை வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமா இல்ல. தினம் வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குமா. அவருடைய எண்ணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்மியில தான் இருந்துச்சு. அவருக்கு கல்யாணத்து மேல பெருசா ஈடுபாடு இல்லாமலே போயிடுது. இதனால இவரு ஒரு நாள் எலிசபெத்திட்டே போயிட்டு, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதுபடி
1948 இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகுது. டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவர் ஆர்மிக்கு போயிடுறாரு. இப்ப இந்த 3 குழந்தைகளும் எலிசபெத் கூட தான் இருக்கு. எலிசபெத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. 3 குழந்தைகளை வச்சுட்டு ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. சரி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அப்பா வீட்டுக்கே போறாங்க. அங்க அவங்க அப்பா வந்துட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் மேக்னஸ் வந்துட்டு அவ்வளோ நல்லவன் கிடையாது, கண்டிப்பா ஒன்று விட்டுட்டு போயிடுவான்னு. நான் முன்னாடியே சொன்ன நீ கேட்டியா அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணி சரி இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் ஏறு அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறமா எலிசபெத்தோடைய அப்பா வந்துட்டு எலிசபெத்தையும் சரி அவங்க 3 குழந்தைகளும் சரி ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு. இதுல இந்த டென்னிஸ் நெல்சனுக்கு அவங்க தாத்தாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க தாத்தா இந்த பையனை கூட்டிக்கிட்டு ஊரு ஃபுல்லா சுத்தி காட்டுவாராம், மீன் பிடிக்கிறது கூட்டு போவாராம், ரொம்பவே ஜாலியா இருக்குமா. இதனால நெல்சனுக்கு இந்த உலகத்துல யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தாத்தாவை தான். இப்படி இருக்கிறப்பதான் 1951 திடீர்னு அவங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இருந்தாலும் நம்ம மீன் பிடிக்க போகணும், போயிட்டு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா வந்துட்டு படகு எடுத்துட்டு மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்காரு. இப்படி 62 வயசான இவர் வந்துட்டு படகுல மீன் பிடிக்க போயிட்டு இருந்த அந்த சமயத்துல திடீர்னு இவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இதுல இவர் படகுலே வந்துட்டு உயிரிழக்கிறாரு. இந்த விஷயத்தை பார்த்த கூட போன மீனவர்கள் எல்லாருமே சேர்ந்து இவங்க தாத்தாவையும் கூட்டிட்டு கரைக்கு வந்துடுறாங்க. அந்த சமயம் இந்த தாத்தாவுடைய உடலை பார்த்த நெல்சனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏமா தாத்தா தூங்கிட்டே இருக்காரு, எந்திரிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி எலிசபெத் கிட்ட போயிட்டு பயங்கரமா கதறி கதறி அழுதுருக்கான். ஆனா இவன் சின்ன பையன் அப்படிங்கறதுனால அவங்க அம்மா வந்துட்டு தாத்தா எங்கேயும் போல இங்கேதான் இருக்காரு, சீக்கிரமாவே நம்மளை பார்க்க வந்துருவாரு, அவர் வேற ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வைக்கிறாங்க. ஆனா நெல்சன் வளர வளரதான் அவங்க தாத்தா வந்துட்டு இறந்து போயிட்டாரு, திரும்பி வரவே மாட்டார் அப்படின்ற உண்மை அவனுக்கு தெரியுது. இவன் அந்த வீட்டுல பேசின ஒரே ஒரு ஆள் அவங்க தாத்தா மட்டும்தான். அவங்க தாத்தா இல்லாததுனால இப்ப டென்னிஸ் நெல்சன் வந்துட்டு யாருக்கிட்டையுமே பேசுறது இல்லை. இதுல இவனோட அண்ணா மேலையும் தங்கச்சி மேலையும் பாட்டியோ இல்ல அம்மாவோ வந்துட்டு பாசம் காட்டினாங்க அப்படின்னு சொன்னா டென்னிஸ் நெல்சனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனா தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறம் டென்னிஸ் நெல்சன் அவங்க தங்கச்சி கிட்ட மட்டும் தான் பேசுவார். இப்படி இருக்கிறப்பதான் ஒரு தடவை 1954 இவரு கடல்ல விளையாடுறதுக்காக போறாரு. அப்ப திடீர்னு கடல் அலை எல்லாமே பெருசா வந்து டென்னிஸ் நெல்சனை கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிருது. அந்த அலையில இருந்து தத்தளிச்சு இவரு கையெல்லாம் தூக்கி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்த அந்த வழியா போன ஒருத்தர் வந்து இந்த டென்னிஸ் நெல்சனை வெளியில தூக்கி அவரை காப்பாத்துறாரு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டென்னிஸ் நெல்சனுடைய அம்மாவுக்கு தெரிய வந்து இந்த இடம் வந்துட்டு சேஃப் கிடையாது, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி 3 பேருத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துல போயிட்டு செட்டில் ஆகுறாங்க. அங்க போன கொஞ்ச நாளே வந்துட்டு ஆண்ட்ரூ ஸ்காட் அப்படின்ற ஒரு நபர் கூட இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது. இது காதலா மாறுது. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து 4வது ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா நெல்சனுக்கு இந்த ஆண்ட்ரூவை கொஞ்சம் கூட பிடிக்காது. இப்ப நெல்சன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறாரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் ஒரு ஓரின சேர்க்கையாளர் அப்படின்னு. இவருக்கு பொண்ணுங்க மேல கொஞ்சம் கூட ஈடுபாடே கிடையாது, அவருக்கு பசங்க மேலதான் ஈடுபாடு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவர் டீனேஜ்ல தான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா இந்த விஷயத்தை அவரோட ஃபேமிலி கிட்ட இருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் கம்ப்ளீட்டா மறைச்சிடறாரு, தெரிஞ்சு அவங்க கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. நெல்சனுக்கு சின்ன சின்ன பசங்களை பாக்குறப்பெல்லாம் ஒரு விதமான ஈர்ப்பு வந்துட்டு ஏற்படுது. இதுக்கப்புறம் லேட்டரா தான் வந்துட்டு இவர் ரியலைஸ் பண்றாரு இவருக்கு பிடிச்ச இந்த சின்ன பசங்களோட ஃபேஸ் கட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரோட தங்கச்சி சில்வியோட ஃபேஸ் கட் மாதிரி இருந்திருக்கு. இதனாலதான் நம்மளுக்கு அந்த பசங்களை பிடிச்சிருக்கோம் அப்படின்ற எண்ணமும் இவருக்குள்ள வருது. இதோட தொடர்ச்சியா நெல்சனுக்கு தன்னோட தங்கச்சி சில்வியா மேலேயே வந்துட்டு ஒரு தவறான ஈர்ப்பு ஏற்படுது. ஆனா அந்த விஷயத்தை அந்த சமயம் நெல்சன் வெளியில காட்டிக்கல, யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா ஒரு நாள் நெல்சன் வந்துட்டு அவங்க அண்ணா பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த சமயத்துல இவன் கையை வச்சு அவங்க அண்ணாவை தடவிட்டு இருந்திருக்கான். இதை கண்டுபிடிச்ச அவங்க அண்ணா வந்துட்டு எல்லாத்து மத்தியிலுமே நெல்சன் வந்துட்டு ஒரு ஓரின சேர்க்கையாளர் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை சொல்லி அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்படி எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தினதுனால இதுக்கு மேல நம்ம வீட்டுல அதிகமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மள பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் வீட்டுக்கு அடிக்கடி போறதை தவிர்க்கிறாரு. நெல்சன் வந்துட்டு ஸ்கூல்ல ரொம்பவே நல்லா படிக்கிற பையன். அவருக்கு ஆர்ட் சம்பந்தப்பட்டது, ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா வரும். இவர் அவருடைய ஸ்கூலிங் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பதப்படுத்துற ஃபேக்டரியில போயிட்டு ஒர்க் பண்றாரு. ஆனா அவருக்கு அந்த வேலை பிடிக்கல, அந்த வேலையை விட்டு நிக்கிறாரு. சொல்ல போனா அவருக்கு இந்த இடத்துல இருக்கிறதே பிடிக்கல, நம்ம சீக்கிரமா வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. இந்த சமயம் தான் இவர் ஆர்மியில போயிட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாரு. செப்டம்பர் 1961 இவர் ஆர்மி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாரு, அதுல பாஸ் பண்றாரு. இவருக்கு அங்க வேலை கிடைக்குது. இதனால 9 வருஷம் ஆர்மியில இவர் வந்துட்டு சமையல் பிரிவில் ஒர்க் பண்ணிருக்காரு. அங்க நெல்சனுக்கு ஆரம்ப கட்டத்துல எல்லா சமையல் பயிற்சியுமே கொடுக்கறாங்க, அவரை பயங்கரமா ட்ரெயின் பண்றாங்க. இவருமே சூப்பரா கத்துக்கிறாரு. இந்த ட்ரைனிங் பீரியடும் சரி, இவர் ஆர்மியில இருந்த அந்த டைமும் சரி, இதுதான் இவரோட வாழ்க்கையில இவர் ரொம்பவே சந்தோஷமா இருந்த நாட்கள். இவர் ஆர்மியில் இருந்த அந்த சமயத்துல இவர் சுத்தி இருந்தது எல்லாமே ஆண்கள் தான் அப்படின்றதுனால இவர் பல முறை வந்துட்டு பாலியல் ரீதியா தூண்டப்படுறாரு. இதனால நம்ம யார்கிட்டயுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி யார்கிட்டயுமே பேசாம தனியாவே தான் இருப்பாராம். தனியாவே அவரோட வேலையை பார்த்துட்டு போயிடுவார். இவர் ஆர்மியை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் 1964 வெளியில போயிட்டு நிறைய கேட்டரிங் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாரு. எல்லாத்துலயுமே இவர் பாஸ் பண்றாரு. இதனால இவருக்கு ஜெர்மனில நிறைய ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு குக்கிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்குது. அதுவும் போக அங்க இவர் ஹெட் குக்கா இருந்திருக்காரு. இந்த சமயங்கள்ல தான் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு. ட்ரிங்க் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்துட்டு பயங்கர கண்ட்ரோலா இருந்திருக்காரு. ஆனா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவர்
அவருக்கு ஆண்கள் மேல இருந்த ஈர்ப்பு வந்துட்டு இன்னுமே அதிகமாகுது. இப்படிதான் ஒரு நாள் இவர் அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு மயங்கி கீழே விழுகிறாரு. முழிச்சு பார்த்தப்ப அடுத்த நாள் ஒரு நபர் கூட இவர் ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்காரு. ஆனா அன்னைக்கு நைட்டு வந்துட்டு அங்க தவறா எதுவுமே நடக்க கிடையாது. ஆனா இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லி பல முறை குடிக்காமலே நான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி குடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணி ஆண்களோட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் 40 ஆர்மி மேன்ஸ்க்கு குக் பண்ணி தரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இவருக்கு கிடைக்குது. இந்த சமயம் தான் இவரை ஒரு பொண்ணு பாக்குறாங்க. அவங்களுக்கு இவரை பிடிச்சிருந்தது. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் வந்துட்டு இவங்க 2 பேருக்கு இடையில பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நடக்குது. இந்த விஷயத்த ஒரு பெரிய சாதனை மாதிரி இவர் கூட இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸ் கிட்டயுமே சொல்லி இருக்காரு. இப்படி இருக்கிறப்ப இடையில இவருக்கு சில ஹாலிடேஸ் எல்லாம் கிடைக்குது. அந்த லீவுக்கு வந்துட்டு இவர் வீட்டுக்கு போறாரு. இவர் வீட்டுக்கு போன அந்த சமயம் உனக்கு வயசாயிட்டே போகுது, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா டென்னிஸ் நெல்சன் கிட்ட பேச இதை கேட்டுட்டு இருந்த அவங்க அண்ணன் வந்துட்டு இவன் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்ணியிருக்காரு. இதனால எப்பயுமே டென்னிஸ் நெல்சனுக்கு அவங்க அண்ணனை வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காது. இதனால இவர் மறுபடியும் அந்த லீவ் முழுக்க யார்கிட்டயுமே பேசாம திருப்பியும் ஒரு வேலைக்கே போயிடுறாரு. டிசம்பர் ஸ்டார்டிங்ல லண்டனுக்கு போயிட்டு போலீஸ் ட்ரைனிங்ல சேர்றாரு. இதுக்கப்புறம் 1973ல ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டு வில்ஸ்டன் கிரீன்ல ஜூனியர் கான்ஸ்டபிளா வேலைக்கு சேர்றாரு. அங்க போனதுல இருந்து இவருக்கு நிறைய கண்ட்ரோல் கிடைக்குது. நிறைய பேர்த்து போயிட்டு அரெஸ்ட் பண்றாரு. இது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்ப அவர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸை நிறையவே மிஸ் பண்றாரு. இவர் டெய்லியுமே ஈவினிங் குடிச்சிட்டு ஓரின சேர்க்கையாளர்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் போயிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவார். இப்படி போயிட்டு இருந்த ஒரு சமயத்துல தான் இவர் ஒரு நபரை லவ் பண்றாரு. அந்த நபருக்கு உடம்பு சரியில்லாம போக அவர் இறந்து போக இவர் ரொம்பவே சோகத்துக்குள்ள போறாரு. அதே டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய அப்பாவான மேக்னஸ் அப்படின்றவரும் இறந்து போறாரு அப்படின்ற நியூஸ் வந்துட்டு இவருக்கு வருது. இப்படி அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட சொத்து அத்தனையுமே வந்துட்டு இவருக்கு இவங்க அண்ணாவுக்கும் இவங்க தங்கச்சிக்கும் பிரிச்சு தந்துடுறாங்க. போலீஸ் வேலைக்கு போயிட்டு இவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் வேலையும் ஒன்னும் சும்மா கிடையாது அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரியுது. இங்க இவர் நிறைய சடலங்களை பார்க்க வேண்டியது இருந்தது. ஆரம்பத்தில் இந்த மாதிரி சடலங்களை பார்க்கறப்ப இவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. ஆனா போக போக மோசமான சடலங்களை பார்த்தா கூட ரொம்பவே நார்மலா தான் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. டிசம்பர் 1973ல இருந்து மே 1974 வரைக்கும் நில்சன் ஒரு செக்யூரிட்டி கார்டா வேலை பார்க்கறாரு. இப்பதான் மே 1974ல வந்துட்டு இவருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. இப்பதான் இவர் டென்மார்க் ஸ்ட்ரீட்ஸ்ல போயிட்டு வேலை பார்க்கறாரு. ஆனா சுத்தி இருந்த யாருமே வந்துட்டு ஒழுங்கா வேலை பார்க்கல. இவர் மட்டும் அவரோட வேலையை கரெக்டா பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நேர்மையா அந்த வேலை பார்த்திருக்காரு. சொல்ல போனா ஓவர் டைம்லாம் எடுத்து அந்த வேலையை பார்த்திருக்காரு. இதனால 1979ல நில்சனை ஆக்டிவ் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா ப்ரமோஷன் கொடுக்கறாங்க. ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் 1982ல கென்டிஷ்க்கு போறாரு. இதுக்கிடையில ஒரு தடவை நில்சனுக்கு 30 வயசு இருக்கிறப்ப இவர் பப்புக்கு போயிட்டு வழக்கம் போல குடிச்சிருக்காரு. அங்க பப்புக்கு வெளியில 20 வயசான டேவிட் அப்படின்ற ஒரு நபரை நிறைய பேர் வந்துட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சமயம் இவர் ஹீரோ மாதிரி உள்ள போயிட்டு ஏன் பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தடுத்து டேவிட் கிட்ட பேசுறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? சரி வா, நம்ம வீடு இருக்கு, நீ நம்ம வீட்டுக்கு வா, நம்ம 2 பேருமே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. இப்படி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா 2 பேருமே ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி மனம் திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல டேவிட் வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை போயிடுச்சு, அதனால வேலை தேடி தான் நான் லண்டன் வந்தேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாரு. இதுல இந்த கான்வர்சேஷன்ல டேவிடுமே ஒரு ஓரின சேர்க்கையாளர் தான் அப்படின்ற விஷயம் வந்துட்டு இவருக்கு தெரியுது. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேருக்கு நடுவில் ஒரு பாண்ட் வருது. இந்த பாண்ட்ல 2 பேருமே ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதனால இவங்க 2 பேருமே ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இப்ப நில்சன் தங்கிட்டு இருக்க அந்த வீட்டுல வந்து ஒருத்தருக்கு தான் கரெக்டா இருக்கும். இதனால நில்சன் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து கிடைச்ச அந்த சொத்தை யூஸ் பண்ணி வேற ஏதாச்சும் வீடு வாங்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்பதான் அவரோட கண்ணுல ஒரு வீடு பட்டிருக்கு. அந்த வீட்டை ரெண்டுக்கு வாங்கிட்டு அவர் அந்த வீட்டுக்கு போறாரு. கூடவே அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு கார்டன் இருந்திருக்கு. அந்த கார்டனும் ரொம்பவே அழகா இருக்கு. இதையும் சேர்த்து நான் ரெண்டுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓனர் கிட்ட சொல்லி வாங்கிக்கிறாரு. இப்ப நில்சன் டேவிட் இவங்க 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ள ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாள் எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. ஆனா டேவிட் வந்துட்டு வீட்லயே தான் இருந்திருக்காரு. எந்த ஒரு வேலையுமே பாக்குறது கிடையாது. வேலைக்கு அப்படின்னு சொல்லி அவர் வெளியில போறதே கிடையாது. நில்சனுடைய காசை மட்டுமே வச்சு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ண நில்சன் வந்துட்டு எதுக்காக நீ இவ்வளவு செலவு பண்ற, நீ வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு கொண்டு வா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்கு டேவிட் வந்து என்னால எங்கேயும் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இதை கேட்ட நில்சனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. இதனால அடிக்கடி இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமா. இதனால இவங்க 2 பேருமே சொந்த வீட்டுக்குள்ளே வேற வேற பெட்ரூம்ல போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை அதிகமா போயிட்டே இருக்க இதுக்கு மேல நம்ம சேர்ந்து இருக்க வேணாம், நீ வேலைக்கு எங்கேயாச்சும் போ, இது என்னோட வீடு, இங்க நான் சொல்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நில்சன் டேவிட வீட்டை விட்டு நீ வெளியில போ அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட டேவிடும் சரி இதுக்கு மேல நம்ம ஒன்னா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறமா நில்சன் வந்து மறுபடியும் தனியாயிடுறாரு. நிறைய பேர்த்துக்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேர்த்த லவ் பண்றாரு. ஆனா நில்சனை லவ் பண்ற நபர்கள் அத்தனை பேருமே வந்துட்டு நில்சன் இருக்கக்கூடிய காசை நல்லா என்ஜாய் பண்ணலாம், அவங்க கூட சேர்ந்து பயங்கரமா ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோடு மட்டுமே தான் வராங்க. யாருமே நில்சன் கூட இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இல்ல. எல்லாருமே வந்த உடனே கிளம்பிடுறாங்க. இல்லைன்னா இவங்களோட மோட்டோ எல்லாமே காசு மட்டும் தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு நில்சனே வந்துட்டு துரத்தி விட்டுறாரு. இப்படி 18 மாசம் போயிருச்சு. இதுக்கு மேல யாருமே வேணாம், நம்ம தனியா
தனியாவே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி நெல்சன் முடிவு பண்றாரு. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பல கொலைகள் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் கொலை ஸ்டீஃபன் ஹோம்ஸ். டிசம்பர் 13, 1978 இவர் ஒரு பாருக்கு போறாரு. அங்க 14 வயசான ஸ்டீஃபன் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு பையன் வந்துட்டு பார்ல ட்ரிங்க்ஸ் வாங்க ட்ரை பண்றான். ஆனா அந்த ட்ரிங்கை வாங்குறதுக்கான போதிய காசு வந்துட்டு அவங்ககிட்ட இல்ல. இந்த விஷயத்தை நோட் பண்ண நெல்சன் வந்துட்டு அந்த பையன் கிட்ட போயிட்டு, உனக்கு அந்த ட்ரிங்கை குடிக்கணுமா, உனக்கு நான் அந்த ட்ரிங்கை வாங்கி தரேன், எங்க வீட்டுல யாருமே இல்ல, நான் தனியா தான் இருக்கேன், பேச்சு துணை கூட ஆள் இல்ல, நீ வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொன்னா நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒன்னா குடிக்கலாம், இஷ்டத்துக்கு உனக்கு எவ்வளவு வேணுமோ குடிச்சுக்கோ, உனக்கு எல்லாத்தையுமே நான் ஃப்ரீயா தரேன் அப்படின்ற மாதிரி நெல்சன் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே இந்த ஆஃபர் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் இதுக்கு ஒத்துக்கிறான். 2 பேருமே வீட்டுக்கு போறாங்க. நெல்சன் வந்துட்டு மியூசிக்கை பிளே பண்றாரு. 2 பேரும் பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்சிட்டு 2 பேரும் ஒன்னா பெட்ல படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில விடிது. இந்த 2 பேர்த்துல முதல்ல நெல்சன் வந்துட்டு எந்திரிச்சாரு. எந்திரிச்சு இவரு ஸ்டீஃபனை பாக்குறாரு. இந்த ஸ்டீஃபன் வந்துட்டு இன்னும் எத்தனை நாள் நம்ம கூட இருக்க போறோம், கண்டிப்பா இவன் நம்மள விட்டுட்டு போனாலும் போயிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்படி யோசிச்சுட்டு இருந்த நெல்சன் தன்னோட கழுத்தில் இருக்கிற டையை எடுத்து ஸ்டீஃபனோட கழுத்துல போட்டு பயங்கரமா இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்டீஃபனால நகரவே முடியல. கழுத்தை பயங்கரமா நெரிச்சதுனால அதே இடத்துல துடி துடிக்க மயக்கத்துல கிடக்குறான். இந்த சமயம் நெல்சன் ஸ்டீஃபனோட காலை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு பாத்ரூமுடைய பாத் டப்ல கொண்டு போயிட்டு போடுறான். இப்படி பாத் டப்ல தூக்கி போட்டதுக்கு அப்புறமா பாத் டப் ஃபுல்லா தண்ணியை நிரப்பி வச்சு அதுல பயங்கரமா போட்டு முக்கி எடுக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டீஃபன் மூச்சு திணறி அதே இடத்துல அநியாயமா இறந்து போறாரு. இப்ப இறந்து போன அந்த சடலத்தை பார்த்து நெல்சனுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. இப்ப நெல்சன் அந்த சடலத்துக்குடைய தவறா இருக்கான். அந்த சடலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத் டப்புக்குள்ளே 4 மணி நேரத்துக்கு மேல இருந்திருக்கு. இதுல நெல்சனோட வீடு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட ஃப்ளோர்ல பலகையா நிறைய அடிச்சு வச்சிருக்கும். காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய பல வீடுகள் வந்து உட்டன்ல தான் வந்துட்டு கட்டியிருப்பாங்க. இப்ப நெல்சன் அதில் இருக்கக்கூடிய ஒரு பலகையை மட்டும் உருவிட்டு அதுக்குள்ள ஸ்டீஃபனுடைய உடலை கொண்டு போயிட்டு வச்சு மூடி யாருக்குமே தெரியாத மாதிரி அந்த மரப்பலகையை போட்டு மூடிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அடுத்த வேலையை பார்க்க போயிருக்கான். இப்ப 2 மாசத்துக்கு அப்புறம் ஸ்டீஃபனுடைய உடம்பு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நெல்சனுக்கு தோண ஆரம்பிக்குது. மறுபடியும் அந்த உடன் பலகையை எடுத்து வச்சுட்டு உள்ளார போய் பார்க்கறான். இப்படி பார்த்தப்ப ஸ்டீஃபனோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா அழுகுன மாதிரி இருந்திருக்கு. அந்த சடலத்தை மறுபடியும் இழுத்துட்டு போயிட்டு பாத் டப்ல வச்சு பயங்கரமா குளிப்பாட்டி அந்த ஸ்கின்னே வந்துட்டு வெளிரி போன மாதிரி ஆயிருச்சு. இப்ப மறுபடியும் ஸ்டீஃபனை கொண்டு போயிட்டு அந்த மரப்பலகைக்கு அடியிலே போட்டு மூடிடுறான். இப்படி 8 மாசம் போகுது. அந்த சடலம் வந்துட்டு நெல்சனோட வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. 8 மாசத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் 11, 1979 நெல்சனோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கார்டன்ல ஸ்டீஃபனை இழுத்துட்டு போயிட்டு வச்சு எரிச்சிடறான். கூடவே சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நெல்சனோட சேர்த்து பல டயர்களையும் அந்த இடத்துல போட்டு எரிச்சிருக்கான். 2வது விக்டிம் ஆண்ட்ரூ. கரெக்டா 2 மாசம் கழிச்சு அக்டோபர் 11, 1979 நெல்சன் அன்னைக்கு நைட்டு வந்து பப்புக்கு போயிருக்கான். போயிட்டு நல்லா குடிச்சிட்டு இருந்திருக்கான். இப்ப ஆண்ட்ரூ அப்படின்ற ஒரு பையன் ஹாங்காங்ல இருந்து இங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கான். எப்படி ஸ்டீஃபன் கிட்ட உனக்கு நான் ஃப்ரீயா ட்ரிங்க்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போனானோ அதே மாதிரி ஆண்ட்ரூவையும் இவன் அப்ரோச் பண்ணியிருக்கான். அந்த ஆண்ட்ரூ ட்ரிங்க்ஸுக்கு ஆசைப்பட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்கான். நெல்சன் மியூசிக்கை பிளே பண்ணியிருக்காரு. 2 பேரும் பயங்கரமா குடிச்சிருக்காங்க. அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல டையை போட்டு இறுக்கி கொண்டிருக்கான். ஆனா இந்த சமயம் ஆண்ட்ரூ வந்துட்டு அவ்வளோக்கா குடிக்க கிடையாது, கொஞ்சம் தான் குடிச்சிருந்தார் அப்படிங்கிறதுனால கழுத்தை நெரிச்சிட்டு இருந்த நெல்சனை வந்து தட்டி விட்டு அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாரு. இப்படி ஓடின ஆண்ட்ரூ வந்துட்டு ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி என்கிட்ட தவறா நடந்துக்க ட்ரை பண்ணா, இந்த மாதிரி கழுத்தை நெரிக்க ட்ரை பண்ணா அப்படின்ற எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்றாரு. ஆனா இப்ப ஆண்ட்ரூக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளே ஹாங்காங்ல இருந்து இங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கோம், நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத போலீஸ் கோர்ட், இதெல்லாம் நம்ம இதுல பெருசா இன்வால்வ் ஆகிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கேஸ் எல்லாம் போடாதீங்க, ஜஸ்ட் கூப்பிட்டு வான் மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போறாரு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசரும் இவரே வந்துட்டு கேஸ் போட வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நம்ம தேவையில்லாத இதுக்காக போயிட்டு வான் பண்ணும் கேஸ போடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் இது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம விட்டுறாங்க. ஒருவேளை போலீஸ் ஆபீசர்ஸ் போயிட்டு வான் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு அன்னைக்கு போயிருந்தா ஒருவேளை இவரோட சீரியல் கில்லிங் வந்துட்டு அங்கேயே ஸ்டாப் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் கரெக்டா 2 மாசம் கழிச்சு டிசம்பர் 3, 1979 23 வயசான கெனத் அப்படின்றவர் இவர் ஒரு கெனடியன் ஸ்டூடெண்ட் லண்டனை சுத்தி பார்க்கறதுக்காக வர்றாரு. இவர் ஒரு நாள் பப்ல போயிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல நெல்சன் வந்துட்டு இவரை பாக்குறான். ட்ரிங்க் பண்ணிட்டே பேச்சு கொடுத்துட்டு இருந்த அந்த சமயத்துல நான் இந்த லண்டனை சுத்தி பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, எனக்கு இந்த லண்டனை பத்தி நிறைய தெரியும், நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன், நான் உங்களுக்கு இந்த லண்டனை சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதுவும் போக நானும் வந்துட்டு லண்டன்ல தான் இருக்கேன், இந்த லண்டனை சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற ஐடியாவில தான் இருக்கேன், நீங்க வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். கூடவே நீங்க ஹோட்டல்ல போய் தங்குனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு காசு நிறைய ஆகும், நம்மளோட வீடே இங்க இருக்கு, அங்கேயே வந்துட்டு நீங்க தங்கிக்கலாம், நம்ம நிறைய ட்ரிங்க் பண்ணலாம், நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கான். இதை கேட்டு இவரும் நல்ல ஆஃபரா இருக்கே அப்படின்னு சொல்லி வரத்துக்கு ஒத்துக்கிறாரு. இப்ப 2 பேரும் கார் எடுத்துட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்படி போற வழியில நெல்சன் வந்துட்டு நிறைய ட்ரிங்க் எல்லாம் வாங்கியிருக்கான். இதை பார்த்த உடனே கிணத்துக்கு இன்னைக்கு பயங்கரமா குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. வழக்கம் போல இவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. நெல்சன் மியூசிக்கை பிளே பண்ணிருக்கான். 2 பேருமே குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. விடிஞ்செழுந்தப்ப நெல்சன் கிணத்தோடைய கழுத்தை பிடிச்சி இறுக்கி அங்கேயே கொண்டு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு பாத் டப்ல போட்டு முங்க வைக்கிறான். இப்ப கிணத்தோட இறந்த உடல் கூட இவன் தவறா
இருந்திருக்கான். இதுல இருந்தே நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியும், அவன் உயிரோடு இருக்க ஆண்களோட இறந்து போன ஆண்கள் மேலதான், அதாவது சடலத்து மேலதான் அவனுக்கு ஈர்ப்பு அதிகமா இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்டீவனை எப்படி கொண்டு போயிட்டு மரப்பலகை கடையில போட்டு மூடி வச்சானோ அதே மாதிரிதான் இவரையும் கொண்டு போயிட்டு மூடி வச்சிருக்கான். வேலைக்கு போயிட்டு டெய்லியும் பப்புக்கு போயிட்டு குடிச்சிட்டு நைட்டு வர்றப்ப அந்த சடலத்தை மறுபடியும் எடுத்துட்டு வந்து 2 சேர் போட்டு நில்சன் ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு இன்னொரு சேர்ல கிணத்தோட சடலத்தை உட்காத்தி வச்சு 2 கப்ல ட்ரிங்க்ஸ் ஊத்தி ஒன்னு கிணத்தோட சடலத்துக்கிட்டையும் இன்னொன்னு இவனும் வந்து குடிச்சிட்டு இருப்பான். இவன் கொலை பண்ணி எடுத்துட்டு வர சடலங்கள் எல்லாமே இவன் கூட ஒரு நல்ல கம்பேனியனா இருந்திருக்கு. இதுக்கப்புறமா மார்டின் அப்படின்ற ஒரு 16 வயசு பையன் வந்து இந்த ஊர்ல வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு ஊரை விட்டு ஓடி வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்திருப்பாரு. அவரையும் வழக்கம் போல எல்லாரது மாதிரியுமே பேசி கூட்டிட்டு வந்து அவரையும் வந்துட்டு கொலை பண்ணிடுறான். இப்படியே கொலை பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அந்த உடன் பலகை கடியில போட்டுட்டு மறுபடியும் இழுத்துட்டு வந்து குடிச்சு பக்கத்துல உட்காந்து வச்சு டிவி பாக்குறது, ட்ரிங்க் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கான். இதே மாதிரியான ஒரு ரொட்டீன் போய்கிட்டே இருந்திருக்கு. இது வரைக்கும் பண்ண கொலைகள்லயே அவனுக்கு மார்டின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதனால மார்டினோட சடலத்தை எப்பயுமே பெட்ல போட்டு அது பக்கத்துல தான் இவன் படுத்து தூங்குவான். இப்படி இவன் பல மாசம் பல கொலைகளை பண்ணி அந்த மரப்பலகை கடையில வச்சுட்டே இருக்கான். நம்ம ஆரம்பத்துல மறைச்சு வச்ச அந்த சடலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த மரப்பலகையை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்திருக்கான். ஓபன் பண்ணப்ப அந்த மொத்த உடம்பையும் மறைச்சு பல மாசம் ஆகுது அப்படின்றதுனால அது பயங்கரமா அழுகி போயிட்டு ஈ பூச்சி புழு அப்படின்னு சொல்லி பயங்கரமா முச்சிட்டு இருந்திருக்கு. ஆனா இதை பார்த்த இவனுக்கு எந்த விதமான அருவருப்பும் இல்லை. இப்படி இருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த சடலத்தை மறுபடியும் இழுத்துட்டு போயிட்டு அதை குளிப்பாட்டி மறுபடியும் அந்த இடத்துல போயிட்டு மறைச்சிருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வீட்டுல இருந்து பயங்கரமா வாடை அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படியாச்சும் நம்ம மறைச்சாகணும், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பூச்சிக்கொல்லி மருந்தும் வாசனை திரவியமும் ஊத்தி இருக்கான். இன்னும் அதிகமா அழுகின வாடை வந்துட்டே இருந்திருக்கு. நிறைய ஈக்கெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல மொக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் இவன் ஒவ்வொரு சடலத்தையும் 6 துண்டா வெட்டி அதை யாருக்குமே தெரியாம டிரைனேஜுக்குள்ள கொண்டு போயிட்டு எரிச்சிருவான். இப்படி எரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல எரியாம இருக்கக்கூடிய எலும்பு மண்டோடு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு மிஷின்ல போட்டு மொத்தமா கிரஷ் பண்ணிடுவான். இதுக்கப்புறமும் இவன் பல பேர்த்த கூட்டிட்டு வந்திருக்கான். எல்லாத்தையுமே இதே மாதிரி கொண்டிருக்கான். இப்பதான் 23 வயசான மால்கம் அப்படின்ற ஒருத்தரை பாக்குறான். அவரு செவத்துல வந்துட்டு சாஞ்ச மாதிரி நின்னுட்டு இருந்திருக்காரு. அவரோட கால் வந்துட்டு ஆடிக்கிட்டே இருந்திருக்கு. இவருக்கு எபிலெப்சி அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரியுது. இதனால அவருடைய கால் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கும். ரொம்ப நேரம் அவரால் நிக்க முடியாது. இதனாலதான் அவரு செவுத்தோரமா சாஞ்சு நின்னுட்டு இருந்திருக்காரு. அவரோட கால் வந்துட்டு கடகடன்னு ஆடிக்கிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்த நில்சன் அந்த பையன் கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அதுக்கு மால்கம் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, கூட்டு போயிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட நில்சன் வந்துட்டு சரி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காரு. கூட்டு போயிட்டு சரி பண்ணிருக்காரு. கண்டிப்பா நில்சன் வந்துட்டு கொலை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். ஆனா அதான் நடக்கல. அந்த சமயம் அவருக்கு ரொம்பவே இறக்க குணமா இருந்ததுனால ஹெல்ப் பண்ணிட்டு அவரை விட்டு கிளம்பிடுறாரு. ஆனா மால்கம் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பண்ண அவருக்கு வந்துட்டு ஒரு நன்றி கூட சொல்லாம போனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டு காலிங் பெல்ல போயிட்டு அடிக்கிறாரு. இப்ப நில்சன் வந்துட்டு அந்த டோர் ஓபன் பண்ண வெளியில மால்கம் நிக்க சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப எனக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி, நீங்க நல்லவரு, நீங்க அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பாராட்டி இருக்காரு. இது கேட்ட உடனே நில்சனுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சு போயிருது. நம்மள இவ்வளவு பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவரு மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. சும்மா போயிருந்தா கூட ஒரு உயிரோட இருந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். வழக்கம் போல அவருக்கு ஒரு ட்ரிங்கை ஊத்தி தந்து அவரு கூட ஒன்னா இருந்து காலையில எந்திரிச்சு அவரையும் கொலை பண்ணிட்டான். இதுக்கு எதுக்கு காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நன்றி சொல்ல வந்த மால்கம் வந்துட்டு இப்படி அநியாயமா இறந்து போய் துண்டு துண்டாகி கடைசியில எரிஞ்சு போயிட்டார். இதே ரொட்டீனா போயிட்டு இருக்க அந்த சமயத்துல தான் 1981ல நில்சனுடைய அந்த வீட்டு ஓனர் வந்துட்டு நான் இந்த வீட்டை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன், அதனால சீக்கிரமா இந்த வீட்டை காலி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட நில்சன் வந்துட்டு எனக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மீதி அவர் ஒளிச்சு வச்சிருந்த எல்லா சடலத்தையும் கம்ப்ளீட்டா வெட்டி டிரைனேஜ் உள்ள போட்டு எரிச்சிட்டு அந்த வீட்டையே வந்துட்டு கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி தராரு. இந்த சமயம் தான் அந்த டென்னிஸ் நெல்சன் வந்துட்டு கிரேன்லி கார்டன் அப்படின்ற அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கூடி வந்திருக்கான். இது ஒரு அபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால சுத்தி எப்பயுமே ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. முன்னாடி இவர் நினைச்ச மாதிரி போயிட்டு டிரைனேஜ்ல போய் எரிக்கிறது இல்ல கார்டன்ல புதைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு இங்க பண்ண முடியாது. இவன் எப்ப வெளியில வந்தாலும் மாட்டிப்பான். அதனால கொலை பண்றதை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தான். ஆனா இது ரொம்ப நேரம் நீடிக்கல. மார்ச் 1982 23 வயசான ஜான் ஹாக்லெட் அப்படின்றவர் பப்ல நின்னு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் நெல்சன் வந்துட்டு பாக்குறான். அவரும் வந்துட்டு ஒரு ஓரின சேர்க்கையாளர் தான். அவருக்கு ரீசெண்டா தான் பிரேக்கப் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் இவனுக்கு தெரியுது. வழக்கம் போல பேசி அவரை அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். கூட்டிட்டு வந்து மியூசிக் பிளே பண்ணி விட்டு நல்லா ஊத்தி தந்து ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் குடிச்சிட்டு தூங்குனதுக்கு அப்புறமா நில்சன் வந்துட்டு வழக்கம் போல டை எடுத்து ஜானோட கழுத்துல போட்டு நெரிச்சிருக்காரு. இதுல ஜான் வந்துட்டு பேச்சு மூச்செல்லாம் போறாரு. அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டு பாத் டப்ல போட்டு முக்கி கொன்னதுக்கு அப்புறமா அந்த சடலத்தை எடுத்துட்டு வந்து 2 சேர் போட்டு ஒரு சேர்ல இவனும் இன்னொரு சேர்ல ஜானோட சடலத்தையும் உட்காத்தி வச்சிருக்கான். இவன் ஜாலியா டிவி பார்த்துக்கிட்டே ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த சமயம் ஜான் வந்துட்டு மூச்சு விடுற மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே நில்சன் வந்துட்டு ஜானோட கை கால்லாம் தேய்ச்சி ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து
ஜானை வந்துட்டு காப்பாத்துறான். இப்படி 2 நாள் போகுது. 2 நாள் கழிச்சு ஜானுக்கு சுயநினைவு வருது. இப்ப ஜானை பார்த்த நெல்சன் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஜான் வந்துட்டு எனக்கு ஒரு பயங்கரமான கெட்ட கனவு, யாரோ என்னோட கழுத்தை நெரிச்சு என்ன பாத் டப்ல போட்டு முக்கின மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதை கேட்ட நெல்சன் வந்துட்டு சரி இதுக்கு மேல இவனை கொன்னோம் அப்படின்னா கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லி பஸ் ஏத்தி விட்டு அமுச்சு விட்டுறான். இதுக்கப்புறமும் நெல்சன் வந்துட்டு பல பேரை கூட்டிட்டு வந்திருக்கான், பல பேரை கொலை பண்ணியிருக்கான். ஆனா இந்த சமயம் உடல் பாகங்கள்லாம் வந்துட்டு வெளியில எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கறதுனால அதை சின்ன சின்ன துண்டு துண்டா வெட்டி அதை குக்கர்ல போட்டு வேக வச்சு சதை எல்லாத்தையுமே உரிச்சு அது எல்லாத்தையுமே பைப்பு வழியாவும் டாய்லெட் ஃபிளஷ் மூலியமாவும் அனுப்பிடுவான். மீதி இருக்கக்கூடிய உடல் பாகங்கள் மண்டோடு இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து கவர்ல போட்டு கபோர்டுக்குள்ள வச்சிருவான். இதே தான் இவன் ஒரு ரொட்டீனா பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸோட ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி அந்த அபார்ட்மெண்டோட டிரைனேஜ் அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பைப் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ளார ஒரே சதையும் எலும்புமா இருந்திருக்கு. இந்த விஷயம் போலீஸோட காதுக்கு போக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண இந்த டென்னிஸ் நெல்சன் வந்துட்டு மாட்டிக்கிறான். இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் நெல்சனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லு நீ என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நெல்சன் வந்துட்டு நல்ல வேலை நீங்களாச்சும் கேட்டீங்களே, நடந்தது எல்லாத்தையுமே சொல்றதுக்கு ஆளே இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் எல்லாத்தையுமே சொல்றேன், இது ஒரு பெரிய கதை, இது எல்லாத்தையுமே சொன்னாதான் என்னோட மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறேன். பிளம்பர் ஓரமா எடுத்து வச்சுட்டு போன சதை எல்லாத்தையுமே நைட்டோட நைட்டா வந்து மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் தான் எடுத்துட்டு போனேன். இந்த கொலைகள் எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கொலையும் பண்றதுக்கு முன்னாடி அந்த சடலத்து கூட வந்துட்டு இவன் நிறைய போட்டோகிராஃப்ஸ்லாம் வந்துட்டு எடுத்திருக்கான். அது கூட டிவி பாக்குற மாதிரி, அது கூட ஒன்னா பெட்ல இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான போட்டோகிராஃப்ஸ். இந்த போட்டோகிராஃப்லாம் எதுல எடுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலரைஸ்டு கேமராவில் எடுத்திருக்கான். இது ஒரு விண்டேஜ் கேமரா அப்படின்னு சொல்லலாம். போட்டோ எடுத்த உடனே கீழே வந்துட்டு போட்டோ வந்துடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு போலரைஸ்டு கேமராவை யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை போட்டோக்களும் எடுத்திருக்கான். அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டியிருக்கான். அவன் என்னென்ன பண்ணா, எப்படி எப்படிலாம் கொலை பண்ணா, அந்த சடலத்து கூட என்ன பண்ணா அப்படின்ற எல்லாத்தையுமே அணுவா ரசிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. இவன் 15 பேருக்கு நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா 12 பேரை கொலை பண்ண மாதிரியான ஆதாரங்கள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இதனால 12 பேரை கொலை பண்ணதுக்காகவும் 4 பேர்த்த கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணதுக்காகவும் 1993 நவம்பர் 3 வந்துட்டு இவனுக்கு 23 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இதனால இவனுக்கு இவ்வளவு கம்மி தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் மென்டலி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்ற விஷயம் வந்துட்டு தெரிய வந்ததுனால. இப்படி இருக்கிறப்ப மே 10, 2018 இவன் ஜெயில இருந்தப்ப நெல்சனுக்கு வயிறு வலி அதிகமாகுது. இந்த வலிக்காக ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆபரேஷன்ல தாக்கு பிடிக்க முடியாம மே 12 நெல்சன் வந்துட்டு இறந்து போறான். இந்த நெல்சனுடைய உடம்ப ஜெயிலுக்குள்ளேயே வச்சு எரிக்கிறாங்க. எரிச்ச சாம்பல அவனோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தந்துட்டாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவன் கூட இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்றத ஸ்டார்டிங்ல இருந்து நினைச்சிருக்கான். ஆனா யாருமே இவன் கூட ஒழுங்கா தங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்ச இவன் ஒவ்வொருத்தரையா கொலை பண்ணி பக்கத்திலே வச்சுக்க ட்ரை பண்றான். புதுசா கொலை பண்றப்ப புதுசா நிறைய பேர் வந்துட்டு இவன் கூட இருந்ததா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.